மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் இப்போ என்ன நடக்குதுன்னா, விஜய் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு, எப்படியாவது காவேரி வீட்டுக்கு போகணும், மனசை மாற்றணும் அப்படின்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து நிவினையும் யமுனாவையும் பார்க்குறாங்க குமரன். ஸோ சூப்பராக கலக்கிட்டீங்க, செம்ம, நான் வந்து இந்த மாதிரி நினைக்கலண்ணே, பயங்கரமாக கலக்கிட்டீங்கண்ணே, உங்களை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, ஸோ வந்து குமரனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நிவின் யமுனாக்கு 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இப்போ நம்ம காவேரி வீட்டுக்கு விஜய் வந்து பிளான் பண்ண மாதிரி வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா கதவை தட்டினோன்னே எல்லாருக்கும் கதவை திறந்தோன்னே ரொம்ப ஷாக்கிங். என்னடா அது, இந்த மாதிரி விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா, ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் சத்தம் போட, இன்னொரு பக்கம் வந்து மற்ற எல்லாருக்குமே என்னடா இப்படி வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உள்ளுக்குள்ளே கேள்வியாக இருக்குது. அப்போது நான் வரக்கூடாதா, நான் கண்டிப்பாக வருவேன், எந்த இடத்துல என் பொண்டாட்டி இருக்காலோ அங்கே தானே நான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்போது இந்த வீட்டுக்கு நான் மருமகன் தானே, அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டேன்னு விஜய் சொன்ன உடனே, மாப்பிள்ளையா யார், நீயா, நீனே ஒரு வருஷத்துக்கு நடித்த, நீ வந்து இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாலாம் நீ ஆகவே முடியாது, எப்போ எங்கள் பொண்ணை கான்ட்ராக்டுன்னு சொல்லி நீ வந்து கல்யாணம் பண்ணனியோ அப்போவே தெரிஞ்சு போச்சு நீ யாருன்னு. காவேரியும் வந்து நடித்தா எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, இப்போ விஜய் வந்து என்னது காவேரி நடிச்சாலா, அதை மாதிரி சொல்லாதீங்க, என்னால் தாங்கவே முடியாது, என்ன காவேரி அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வருஷம் நீ என் கூட வாழலை, நடிச்சியா, நானும் உங்ககிட்ட நடித்தேன், நான் சொல்ல எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல காவேரி முழிக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து யமுனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணீங்க அக்கா, வேணா நீங்கள் தானே வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்க, அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப எதுக்கு வந்து தொல்லை பண்ணுறீங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் நிவின் வந்து பேசாமல் இரு யமுனா அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு சும்மா இருங்கங்க, எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் இருக்கார் தெரியும்ல, வந்து கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னா, என்ன நிவின் கேட்பீங்களா என்னையான்னு விஜய் அவர் பக்கம் போக, ஸோ எதுவுமே நிவினும் ஒரு பக்கம் பதில் சொல்ல முடியல. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஹவுஸ் ஓனர் வராரு. வந்த உடனே இந்த பாருங்கள், இந்த தம்பியெல்லாம் யார் உள்ளுக்குள்ளே விட்டது, இப்படி தேவையில்லாமல் வந்திருக்காங்க அப்படின்னு, அவர் வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னோடனே எல்லாரும் முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னோடனே, இல்லை பக்கத்து போர்ஷன் தான் அவர், ரொம்ப நல்ல தம்பி, நம்ம குடும்பம் மாதிரி தான், ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக இங்கே வந்து தங்கியிருக்காரு, மற்றபடி நல்ல குடும்பம், நல்ல நீங்கள் பழகலாம், ஏதாவது ஒன்றுனா அவசரத்துக்கு ஏதாவது கேட்கலாம் பழகலாம் அப்படின்னா, ஆமாம் ஆமாம் பழகலாம் பழகலாம் அப்படின்னு விஜய் சொல்லும்போது வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ இங்கே தான் இந்த தம்பி குடியிருக்க போகுது அப்படின்னு உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து சாரதா கோத்திரம் உள்ளே போயிட்டாங்க, மனசு ஏற்கனவே அத்தை கஷ்டத்தில் இருக்காங்க, இப்போ நீங்கள் வேறையா அப்படின்னு குமரன் சொல்ல, எல்லாம் வந்து பேசிட்டு இப்போ உள்ளே போயாச்சு, காவேரி மட்டும் நிற்கிறாங்க வெளியில். ஸோ என் பொண்டாட்டி நீ மட்டும் நிற்கிறியா, எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க எனக்காக தானே அப்படின்னு விஜய் வந்து சொல்ல, ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.